வணக்கம் மகளே. இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல அந்த முருகரே இறங்கி வந்து தீர்ப்பு கொடுத்த மாதிரி உயர் நீதிமன்றம் மதுரை கிளை நீதிபதிகள் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து மலை மேல இருக்கிற தீபத்தூண்லயே தீபம் ஏத்திக்கலாம். அது வந்து தீபத்தூண் தான், எந்த வித அளவு கல்லோ எதுவுமே கிடையாது, அது தீபம் ஏற்ற வேண்டிய தூண் தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. இதை வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து என்னோட சேனல்ல ஃபேஸ்புக்ல இன்ஸ்டால எல்லாத்துலயும் போட்டிருந்தேன். நீங்க என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இங்க வந்து முஸ்லிம்ஸ் பிரச்சனை பண்ணலங்க. அவங்க வந்து இதுல வந்து வாயத்தார்கள சைலண்டா தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அங்க வந்து கார்த்திகை தீபம் அதுவுமா இந்துக்கள் முருகர் பக்தர்கள் அவங்கலாம் வந்து தீபம் ஏற்றணும். நாங்க வந்து மலை மேலதான் தீபம் ஏற்றுவோம். விநாயகர் கோயிலோட ஏத்த வேணாம், அதுக்கு மேல நம்ம முருகர் மலை அண்டை போய் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து தேவையில்லாம வந்து சில பேர் வந்து போலீஸை வச்சு பிளாக் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இங்க பிரச்சனையே. ஓகேங்களா? இங்க வந்து முஸ்லீம்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்களே வந்து இதை வந்து ஓகேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அவங்களோட பேரை வச்சு சில பேர் வந்து கேம் ஆடி இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனாலதான் வந்து இது வந்து தேவையில்லாம கோர்ட் வரைக்கும் போய் பிரச்சனையா மாறிச்சு. பட் இப்போ உயர் நீதிமன்றம் மதுரை கிளை வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, அது வந்து தீபத்தூண் தான், நீங்க மலை மேலே ஏத்திக்கலாம் அப்படின்ட்டு. இதை வந்து என்னோட வாக்குக்கு கிடைத்த வெற்றியாவும் நான் பாக்குறேன். முருகரே வந்து தீர்ப்பு சொன்ன மாதிரியே நான் பாக்குறேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நீங்க வந்து யாரை திரும்ப பிளாக் பண்ண வச்சிருக்கீங்க? அதாவது வந்து கடவுளை வந்து வழிபாடுறதுக்கு கோயிலுக்கு வரவங்கள பிளாக் பண்ணிருக்கீங்க. அது வந்து எந்த வகையிலுங்க அவனா தப்பாங்க பண்ண போறாங்க? ஒரு சாதாரண விளக்கு தீபம் ஏத்த போறாங்க மலை மேல போய், அதுக்கு ஏங்க நீங்க தடை போட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம தான் என்னோட வாதமா இருந்தது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு எல்லாம் வெற்றி கொடுக்கிற வகையில எனக்கு பர்சனலா நான் சொன்னது நடந்த வகையில வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அந்த சுவாமிநாதன் அவர் ஜட்ஜோட தீர்ப்பு தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரியும் இப்போ ரீசெண்டா வந்து உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அந்த 2 நீதிபதிகள். ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், நன்றியும் சொல்லிக்கிறேன். இது வந்து இந்துக்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு வெற்றியா நான் பாக்குறேன். ஏன்னா முருகர்ன்றது நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அவருக்கு அவரோட பக்தர்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எப்பவுமே தமிழ் தான் வாழும், அந்த உண்மைதான் வாழும். அதை வந்து என்னைக்குமே யாராலையுமே வந்து அழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிதான் நம்மளோட பேச்சுல இருந்து எல்லாமே வந்து வெளிப்பட்டிருக்கு. ஸோ வந்து இதை வந்து எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப பாஜக சார்பில் தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. அவங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளவுதான். தவிர வந்து அவங்களுக்காக தான் இது நடந்தது அப்படிலாம் இல்லை. இது வந்து கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம், பக்தர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், முருக பக்தர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம். நான் வந்து அதை அப்படிதான் பாக்குறேன். ஸோ அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது அந்த விளக்கேற்றத்தை வந்து நீங்க அலோவ் பண்ணிடணும், கண்டிப்பா அலோவ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் டைமே அவங்க வரும்போதே வந்து அலோவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட வந்து ஃபீலிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த அரசியல் சாயமும் பூசாம கடவுளோட வைப்பாடாவே நினைச்சுதான் இதை வந்து நகர்த்தணும். ஸோ அந்த வகையில தான் வந்து கோர்ட்டும் வந்து இதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து யாரையும் பழி சுமத்துக்கிறது இல்லை, தேவையில்லாம அந்த தடுத்திருக்க வேணாம் அப்படின்றதுதான் இங்க வந்து குற்றமா இருக்கு. அது யார் பண்ணியிருந்தாலும் அது தப்பு தான். ஓகேங்களா? ஸோ இந்த தீர்ப்பு வந்து எல்லாரும் கொண்டாடுங்க. போயிட்டு நல்லபடியா வந்து மலை மேல, திருப்பரங்குன்றம் மலை மேல முருகருக்கு வழிபட்டு நல்லபடியா அந்த தீபத்தை ஏத்திட்டு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க அப்படின்னு நம்ம தான் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.